நாகப்பட்டினம் ரோட்டரி மண்டலம் அனைத்து ரோட்டரி சங்கங்களின் சார்பாக இலவச கேஸ் பேஸ்டு பிராஸ் அயன் பாக்ஸ் வழங்கும் சேவை திட்டம். சுமார் 50 பயனாளிகள் தங்கள் வாழ்வாதார பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள நாகப்பட்டினம் ரோட்டரி சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. விழாவில் திட்டத் தலைவர் ரொட்டேரியன் சேகர் அவர்கள் வரவேற்புரை வழங்கிட, ஐபிடிஜி ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்கள் தலைமையில், பிடிஜி ரொட்டேரியன் கோவிந்தராஜ் அவர்கள் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக வேளாங்கண்ணி டிஎஸ்பி நிக்சன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க, ரோட்டரி மாவட்ட டிஆர்எஃப்சி ரொட்டேரியன் ரவி அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் மண்டலம் அனைத்து ரோட்டரி சங்கங்களின் இந்நாள் முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், ரோட்டரி மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள், அனைத்து சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க சேவை திட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அருளின் மொழியே எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். அமைதியும் அறமும் தழைத்து ஓங்கிட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும். ரோட்டரி கிளப் ஆஃப் உடனடி முன்னாள் தலைவர் மற்றும் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கத்தின் தலைவர், உடனடி முன்னாள் தலைவர், நாகூர் ரோட்டரி சங்கம் வருகை தந்து இங்கே முக்கியமாக இந்த நிகழ்வு இந்த நாள் கவர்னர் இந்த பயனாளிகள் ரொம்ப ப்ராப்பரானவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுல இதை ஐடென்டிஃபை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாளாக இதை ஐடென்டிஃபை பண்ணி சரியான பெனிஃபிஷியரி வருகிறது இத்துடன் திட்டமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீடு 26,90,000, கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு அயன் பாக்ஸும் 6,900 ரூபாய் விலையில் வாங்கி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த திட்டத்தினை அவர் கொண்டு வந்தார். இந்த மாவட்டம் ரோட்டரி அப்படின்றது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மாயவரம், கடலூர், பாண்டிச்சேரி இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து 2981 அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்கு. இதில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆளுநர் வருவாங்க. போன வருஷம் ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, நாகப்பட்டினத்தை சேர்ந்த ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்கள் ஆளுநராக இருந்தது மிகப்பெரிய பெருமையான விஷயம். அந்த ஆண்டில் இந்த 150 சங்கங்கள், 150 சங்கங்களுக்குமே இந்த அயன் பாக்ஸ் கொடுக்கணும். அந்த அயன் பாக்ஸ் அதை நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 10,500 ரூபா இருக்கும். நம்ம ரவி சார் சொன்னார் 6,000 அதை பேசி குறைச்சி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 400 பாக்ஸ் அயன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இதை தவிர பல்வேறு தேவை திட்டங்கள், டயாலிசிஸ் யூனிட்லேருந்து பல்வேறு மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாமே போன வருஷம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்னைக்கு இந்த பயனாளிகளுக்கு இந்த அயன் பாக்ஸ் வழங்கப்படுகிறது. ஓட்டியால் பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓட்டியில் அன்னதானமும் கொடுத்துட்டு இருக்கோம். தொழில் வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது அன்னைக்கு பற்றியை தீர்த்துரும். ஆனால் தொழில் முன்னேற்றத்திற்காக இது மாதிரி இந்த அயன் பாக்ஸ் கொடுக்கறது, பிரிண்டிங் சம்பந்தமான ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது, தையல் பயிற்சி கொடுக்கறது, கம்ப்யூட்டருக்கான பயிற்சி கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் அந்த வாழ்வாதாரத்தில் அவங்களுக்கு அந்த உதவி கிடைத்து ரோட்டில் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு நிறைய பேர் சமுதாயத்திற்கு திருப்பி உதவி செய்திருக்கின்றார்கள். அதுபோல நீங்களும் மிக சிறப்பாக வளர்ந்து ஒரு நல்ல நிலையை அடைந்து அயன் பாக்ஸ் உங்களுக்குலாம் கொடுக்குறோம்னா இதற்கு பெரிய முக்கிய காரணமாக இருந்து சென்ற ஆண்டே சிறப்பாக மாவட்டத்தை இயங்கிய ஜெராக்ஸ் மிஷின் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னா சாதாரண கண்ணாடி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் கிளாஸ். கண்ணு தெரியாத அளவுக்கு அதை போட்டுக்கிட்டா இப்படி நார்மல் மேன் மாதிரி நடக்கலாம். அந்த மாதிரி 25 கண்ணாடியை ஜோதி ஐக்கார் மூலம் நம்ம அந்த இதை பாண்டிச்சேரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டயாலிசிஸ் இருக்குது. போலிட்டவங்களுக்கு ஒரு டயாலிசிஸ் இருக்குது. பாண்டிச்சேரி விட்டவங்களுக்கு டயாலிசிஸ். ஸோ ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டயாலிசிஸ் போனால் நம்ம வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ப்ரைவேட்டில் நம்ம மிக குறைச்ச காசில் நம்ம டயாலிசிஸ்
கொடுத்துட்ருக்கோம். இது எல்லா ப்ராஜெக்டையும் வடிவமைச்சு இதுக்கு இரவு பகலாக உழைத்தவர் யார் என்றால் நமது மாவட்டத்தின் டிஆர்எஃப்சி அவருடைய ஏற்பாடு தான் கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கணும், எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டாக கோட் ஆஃப் கான்டக்ட் எடுக்கணும், சீக்கிரம் பண்ணும்போது இந்த நிகழ்வை நான் பொறுப்பாக நடத்தி காட்டுகிறேன் என்று இன்றைய சேர்மனாக இருக்கக்கூடிய ஓலிட்டோன் முன்னாள் தலைவர் சேகர் அவர்களே, என்னுடைய மன்னாரி மன்னன் என்னுடைய இதயக்கணி துணை ஆளுநர் தமிழ் பிரியன் அவர்களே, குணசேகர் அவர்களே, சென்ற ஆண்டு மற்றும் அனைத்து சங்கங்களையும் சார்ந்த ஈரோட்டின் தலைவர் செயலாளர்களே, மன்னாரி மன்னன் தலைவர் செயலாளர்களே, உங்கள் பயனாளியை தேர்ந்தெடுப்பதில் வந்து அடிப்படையாக எவ்வளோ கஷ்டப்பாடு இங்கே யாரும் தெரியுதா சார் என்னன்னு கேட்டோம். அனைத்து ரோட்டரி சங்கமும் பல்வேறு சேவை திட்டங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நிகழ்வாக ஒரு வழங்கியமான ஒரு சாதாரண ஊரில் ஒரு 6 லட்சம் ரூபா ஒரு 2 நாளில் கலெக்ட் பண்ணி ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இதான் ரோட்டரியோட அமைப்பு. இன்னும் நிறையா திட்டங்கள் நம்ம சொல்லிக் கொண்டே போகலாம். ஆளுநர் முடிவு கொண்டது என்னன்னா அனைத்து சங்கங்களுக்கும் இது சென்று சேர வேண்டும் அப்படின்னு. இந்த ப்ராஜெக்ட் எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு 4 வருடம் முடி நெய்வேலி லிக்னைட் சிட்டி அப்படின்னு ஒரு சங்கத்துக்கு போயிருந்தேன். அப்போ குருமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் அந்த பாஸ் பெஸ்ட் அவரு வந்து ஒரு ப்ராஜெக்ட் சொன்னார். எவ்வளோ வருதுன்னு கேட்டேன். அப்போ 14,500 ரூபா வருது. இது மாதிரி கேஸ் பேஸ்டு அயன் பாக்ஸு. இது வந்து ஒரு 7.5 கிலோ 5.5 கிலோ 7.5 கிலோ அந்த ரேட்டில் இருக்கும். அந்த இது இருக்கும். இதோட பேஸ் என்னன்னா உங்களுக்கு பொல்யூஷன் இருக்காது. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் காலையில் கறியை போட்டு அதை கொளுத்தி எவ்வளோ நேரம் நீங்கள் ஊதணும், ஒவ்வொரு சட்டைக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட இது மாறணும், இதெல்லாம் உண்டு. ஸோ அந்த லெவலில் வந்து இப்போ உங்களுக்கு கறியும் கிடைக்கிறது. ஸோ அதேமாரி இருக்கும். அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசும்போது இந்த கேஸ் அயன் பாக்ஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூடியூப்ல போய் பார்த்துட்டீங்கன்னா போதும். யூடியூப்ல போய் கேஸ் பேஸ்டு அயன் பாக்ஸை எப்படி ஏற்றுவது தமிழில் வீடியோ இருக்கு, நிறைய வீடியோ இருக்கு. நான் பார்த்தா நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்கு. இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா போதும். இது வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பேஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து அந்த அடாப்டர்ஸ் சொன்னாங்களா ரெகுலேட்டர்ஸ் இருக்கும், அந்த செட்டப்போட இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து சிலிண்டர் எங்கே கிடைக்கிறத இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா, இல்லைன்னா எனி பெட்ரோல் பங்க் நீங்கள் போனீங்கன்னா 5 லிட்டர் சிலிண்டராக விற்கும். 450 வந்து பணம் கிடையாது. பட் இது எப்படின்னா 24/7 எப்போ நீங்கள் கேஸ் உங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். சரி, தான் அதை முடிவெடுத்தோம். ஸோ இது வந்து 29 வாழ்த்த வேண்டும். நாங்கள் இன்னும் நிறைய இது போல திட்டங்களை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த மாவட்ட யாரும் சொல்லிட்டாங்க. அதனால் நான் தனியாக யாரும் சொல்ல வேண்டியதில்லை. வேளாண்மையை தெரிஞ்சிச்சு. அடுத்து முதல் நம்மளுடைய ரொட்டரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் திரு பாஸ்கரன், லியோ கோவிந்தராஜ், அந்த டிஸ்ட்ரிக்ட் ரொட்டரியன் ஃபவுண்டேஷன் சேர்பர்சன் திரு ரவி, சேர் ஈவன் திரு சேர், என்ற பொழுதிலும் பெரிதற்கும் தன் மகளை சான்றுடன் கேட்ட தாய். அதாவது ஒரு தாய்க்கு 2 சந்தோஷம் இருக்குல்ல, வல்லுரை சொல்லிட்டோம். குழந்தை பிறந்தோன்னா ஒரு சந்தோஷம், அந்த பையன் வளர்ந்து பெரிய ஆளாகி சமுதாயத்தில் 4 பேர் என் பையன் போகிறான், என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு, என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா அதை கேட்கும்பொழுது சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சந்தோஷம் பண்ணோன்னா அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகி ஏதாவது செஞ்சால் தான் சந்தோஷப்படுவாங்க. எல்லா தாய்க்குமே தன் பிள்ளை சிறந்த பிள்ளை தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காலேஜில் படிக்கும் பொழுது, காலேஜு ஸ்கூலு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரொட்டரி எம்பளம் இருக்குல்ல, அந்த வட்டம் இது இந்த என்சிசி என்எஸ்எஸ் அதுக்கு பக்கத்தில் இதுவும் ப்ளூ கலரில் ஒரு சட்டமாக இருக்கும். என்ன ஒரு வீல் மாதிரி இருக்குது, பல்லு வச்ச வீல் மாதிரி இருக்குது சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்குன்னா அவங்க ஒரு நிகழ்ச்சி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இவங்க தான் அது அப்படின்னு தெரியும். அது 2 விதமாக பண்ணுறாங்க. அதை எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு விளையாட்டு, மற்ற சேவைகள். இப்போது அங்கே இருக்கிறத வந்து தெரியப்படுத்து. இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, இந்த அமைப்பு எதுக்காக இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும். கீழ் லெவல்லேருந்து மேலே வரைக்குமே அந்த அமைப்பு செயல்படுது. அதனால தான் வந்து கவர்னர் அப்படின்னு ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஸ்டேட் வைடாகவே செயல்பட்டு இருப்பாங்க. சின்ன உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா அதை அவங்களுடைய அமைப்புக்கு தெரியப்படுத்துவாங்க. வேறு அவங்கள அங்கனே செஞ்சு முடிச்சிருவாங்க. அவங்களுடைய மற்றவருடைய எதிர்பார்ப்புகள் இருக்காது. அதனுடைய அமைப்புகள் வந்து
அந்த ரொட்டேரியன் அமைப்பு எதையும் எதிர்பார்க்காது. தங்களிடம் இருப்பதை உடனே மற்றவங்களுக்கு கொடுக்கணும், உடனே உதவி செய்யும். பெரிய பேரிடர்கள் நடக்குது அப்படின்னா, பெரிய பெரிய புயலாம் நடந்துச்சுங்க, அதுக்கெல்லாம் அவங்க முன்னாடி வருவாங்க. அரசு சொல்லணும், மற்ற நிறுவனம் சொல்லணும், அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க கிடையாது. இவங்க செய்கிறதுலே தெரிஞ்சுப்படும் இது எந்த அமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு, நம்முடைய ரொட்டேரியன் அமைப்புடைய செயல்பாடு அப்படி இருக்கும். செயல்பாடாக இருக்காது. ஒன்று வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அல்லது அவனுக்கு முழுமையான பயன் கிடைக்கணும். அதிலிருந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு அயன் பாக்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்கன்னா, அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி. அவன் வீட்டில் அவனுடைய ட்ரெஸ்ஸை தேய்ச்சிக்கு போட கிடையாது, அது நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு. அவனுக்கு ஒரு குடும்பம் அந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சார். அதனுடைய செயல்பாடு அவர் கற்றுக்கிட்டாருன்னா, பரவாயில்லையே நம்ம இன்னும் கூட வாங்கிக்கலாம் போல இருக்கேன். அது ஒரு ஊக்குவிப்பு. அவ்வளோதான். நாங்கள் தொடங்கி வைக்கிறோம், நீங்கள் பயனடைந்து வளர்ந்துக்குங்க அப்படிங்கிறது தான். அதோட விடுறது கிடையாது. ஸோ இந்த ஒரு புதுசான ஒவ்வொன்றையுமே கிரியேட்டிவாக பண்ணிடுவாங்க. இப்போ இப்போ அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 வீக் தான் ஆகும். 1 வீக்கில் இன்னைக்கு இருக்கிற நவீனத்தில் எல்லாருமே இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாத்துலேயும் போட்டு அது பயங்கரமான ஒரு விளம்பரம் போய் எல்லாருமே வாங்கணும், எல்லாருமே பயன்படணும்னு சொல்லி ஒரு டெவலப். அது தொடக்கம் தான், ஒரு பத்தி வைப்பு தான். பற்ற வச்சா பற்றி எரிகிறது. அவ்வளோதான். பாரதியார் மாதிரி தொடங்கி வைப்போம், எரியட்டும் இருப்போம் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வச்சிருவாங்க. அது எப்பவுமே அவங்களுடைய செயல்பாடு நிரந்தரமானதாக இருக்கும், அழிவது இல்லாமல் இருக்கும். இந்த ரோட்டரி பண்ணுறது. அதனால் அவங்க ஒவ்வொரு செயலுமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிட்னி டோட்டலாக செயல் தெரிஞ்சுனா தான் பண்ணுவாங்க. அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவன் சாக வரைக்கும் அல்லது கிட்னி மாற்ற வரைக்கும் அந்த அடுத்து சந்திரசேகரன்.
மாவட்டம் 2981 சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த மாவட்டத்தில் உள்ள நோக்கத்தோடு இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்த மாவட்ட முன்னாள் ஆளுநர் ரோட்டரி எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கு போட்டோ எடுத்துங்க சார். அடுத்தது வேளாங்கண்ணி அடுத்தது வேளாங்கண்ணி